நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது கோயம்பேடு ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருத்தலம். இத்தலத்தில் மூலவர் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் தேவி கனகவல்லி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். பொதுவாக வைகுண்ட பெருமாள் கோயில்களில் அமர்ந்த நிலையில் பகவான் அருள் பாலிப்பார். ஆனால் இங்கு பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற நிலையில் காட்சியளிப்பது தனி சிறப்பாகும். புராணங்களின்படி ராமரை பிரிந்த சீதா பிராட்டி தனது மகன்களான லவன் குசனுடன் வால்மீகி ஆசிரமம் அமைந்திருந்த இப்பகுதியில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. அக்காலகட்டங்களில் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளை வால்மீகி முனிவர் லவன் மற்றும் குசன் ஆகியோர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ சீதாதேவி சன்னதி மிகவும் புகழ்பெற்றதாகும். ஸ்ரீராமரும் ஸ்ரீ சீதாதேவியும் ராஜா ராணி போல உடையணிந்து இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக சாதாரண உடையில் கருவறைக்கு வெளியே காட்சியளிக்கின்றனர். இது காட்டில் 14 ஆண்டுகள் கழித்தபோது அவர்களின் தோரணையை குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மேலும் அனுமன் லக்ஷ்மணன் இல்லாமல் ராமர் மற்றும் சீதாதேவி காட்சியளிக்கிறார்கள். ஏனென்றால் சீதாவை காண ராமர் அரச கோலத்தில் வராமல் மரபுரி தரித்த கோலத்தில் வந்ததால் அதே நிலையில் அருள் பாலிக்கின்றார். இக்கோலத்தில் காண்பது மிக அபூர்வம் என கூறப்படுகின்றது. திருத்தலத்தின் மற்றொரு இடத்தில் சீதாதேவி கர்ப்பிணி பெண்ணாகவும் காணப்படுகிறார். ஏனெனில் அவர் காட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் லவன் மற்றும் குசனை பெற்றெடுக்கும் முன்னர் உள்ள தோற்றத்தில் அருள் பாலிப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோயிலுக்கான தீர்த்தம் லவகுசா தீர்த்தமாகும். இந்த குளம் ஸ்ரீராமரின் 2 மகன்களால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் எனும் சிவாலயத்திற்கான தீர்த்தமாகவும் இதே குளம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். கோவில் வளாகத்தில் 2 வில்வ மரங்கள், ஒரு வேப்ப மரம் பிணைந்து காணப்படுகிறது. இது சிவபெருமான், மகாவிஷ்ணு மற்றும் அம்பிகையின் அம்சமாக கருதப்படுகிறது. ஆகையால் இதனை பார்வதி சுயவரம் விருட்சம் என்று அழைக்கின்றனர். கல்யாண தோஷம் நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த விருட்சங்களுக்கு பூஜை செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் ஆலயத்தின் ராஜகோபுரம் அதி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. புராண இதிகாச நிகழ்வுகளை சித்தரிக்கும் வண்ணமயமான சுதை சிற்பங்கள் இந்த ராஜகோபுரத்தில் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. எழில் மிகுந்த சென்னை மாநகரில் 8 திக்கும் பகவான் புகழ்பாடும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் நன்மைகளை அள்ளித்தரும் என்றால் அது மிக இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம்,
தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க கோயம்பேடு ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் ஆலய ராஜகோபுர தரிசனம் உங்கள் இல்லங்களில் இன்பங்களை விளைவிக்கட்டும். வளமான வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சியை பெருக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் செலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம், கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி